ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், 2025 மெகா ஆக்ஷனில் ஆர்சிபி டார்கெட் பண்ண போகிற 20 தரமான வீரர்கள் யார் யார், ஆர்சிபினி யார் யாரை வாங்க வாய்ப்பு இருக்குது, யார் யாரை டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது, முக்கியமான எந்த வீரரை ஆர்சிபி அணி வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்சிபி அணி பிடிக்கணும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் ஆர்சிபி பிளேயரை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 மெகா ஆக்ஷன் வருகின்ற நவம்பர் 24, 25 ஆகிய தேதிகளில் கோலாகலமாக நடக்க போகுது. இதுக்காக அனைத்து அணிகளும் தயாராகிட்டு இருக்காங்க. ஆர்சிபி அணியும் தயாராகிறாங்க. ஆர்சிபி அணி ஆக்ஷனுக்கு முன்பு விராட் கோலி 21 கோடி கொடுத்தும், ராஜ் படிதரை 11 கோடி கொடுத்தும் ரீட்டர்ன் பண்ணாங்க. யாஸ் தயால 5 கோடி கொடுத்து ரீட்டர்ன் பண்ணியிருக்காங்க. 3 ஆர்டிஎம்மை வைத்து ஆக்ஷனில் கிளம்பிறங்க போகிறாங்க. இந்த 3 வீக்களை ரீட்டர்ன் பண்ணுறது மூலம் 37 கோடி ரூபாயை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. மீதம் இருக்கக்கூடிய 23 கோடி ரூபாயை வைத்து ஆர்சிபி அணி 15 இந்திய வீரர்களையும் 7 வெளிநாட்டு வீரர்களையும் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. மேலும் 3 ஆர்டிஎம் கார்டு மூலம் பழைய ஆர்சிபி வீரர்களையும் ரீட்டர்ன் பண்ண வேண்டிய இடத்துல ஆர்சிபி இருக்காங்க. ஆர்சிபி அணி ஃபாப் டு பிளேஸ் ஏலத்தில் கலட்டி விட்டு அவரை மீண்டும் வாங்க வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு கேப்டனையும் ஆர்சிபி அணி ஏலத்தில் வாங்க போராடுவாங்க. அதன்படி கேப்டனாக இந்த ஏலத்தில் அவைலபிளாக இருக்கக்கூடிய கேஎல் ராகுல் ஆர்சிபி அணிக்கு செட்டான வீரர். அவருமே பெங்களூர் வீரர் தான். இதனால பெங்களூருடைய மவுஸும் அதிகரிக்கும். அவரை கேப்டனாக போட்டு விராட் கோலி கூட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் களமிறக்கலாம். இதனால கேஎல் ராகுல் முதல் டார்கெட்டாக 15 - 20 கோடி ரூபாய் கொடுத்து ஆர்சிபி அணி வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இல்லை, 100% இருக்குது. ஏன்னா கேஎல் ராகுலுமே கடந்த 2 வருடமாக விராட் கோலி கிட்ட ஆர்சிபி குறித்து பேசிட்டு இருக்கிறத அவரே சொல்லியிருக்காரு. இதனால கேஎல் ராகுலை கண்டிப்பாக ஆர்சிபி அணி 15 - 20 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க பார்ப்பாங்க. கேஎல் ராகுலை வாங்க டெல்லி, பஞ்சாப் போன்ற அணிகள் போட்டி போடுவாங்க. ஆனால் ஆர்சிபி அணி இந்த ரேஸில் ஜெயிச்சு அவரை வாங்கி அவரை கேப்டனாக போட வாய்ப்புகள் 100% இருக்குது. ஒருவேளை கேஎல் ராகுல் ஆர்சிபி நினைக்கிற ரேட்டில் கிடைக்காம அவரை தவற விட்டால் செய்கிற ஆர்சிபி அணி ஃபைட் பண்ணி வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செய்யரும் கேப்டனாக ஐபிஎல்ல சம்பவம் பண்ணியிருக்கார். போன முறை கேகேஆர் வெற்றி பெற முக்கிய காரணமாக கேப்டனாக இருந்தார். ஸோ இதனால் ஆர்சிபி அணி இவரையும் பார்த்தீங்கன்னா கேப்டன் ரேஸில் ஆக்ஷனில் மிகப்பெரிய தொகை 15 - 20 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆர்சிபி அணி செய்யர் அப்படி இல்லைனா கேஎல் ராகுல் இந்த 2ல் ஒரு வீரரை கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. ஒருவேளை அது மிஸ் ஆனால் இசான் கிஷனை ஆர்சிபி அணி மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கேஎல் ராகுல் செய்ய 15 கோடிக்கு கீழே கிடைச்சாலும் இசான் கிஷனை ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வாங்க பார்ப்பாங்க ஆர்சிபி அணி. ஏன்னா இசான் கிஷன் போன்ற ஒரு ஃபினிஷர் அதிரடி வீரர் ஆர்சிபி அணிக்கு தேவைப்படுறாங்க. இதனால் இதுவும் பாசிபிளாக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இசான் கிஷன் கிடைக்கலன்னா ஜாஸ் பட்லரையும் வாங்க பார்ப்பாங்க. ஏன்னா ஜாஸ் பட்லர் கேப்டனாகவும் தொடக்க வீரராகவும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாகவும் ஏன் ஃபினிஷராகவும் கூட விளையாடுவார். ஸோ ஜாஸ் பட்லர் போல ஒரு வீரருக்காக ஆர்சிபி 10 - 15 கோடி ரூபாய் வரையும் செலவு பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா ஃபாப் டு பிளேஸ் இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு தரமான வீரராக இவர் இருக்கார், நல்ல அனுபவம் வாய்ந்த வீரர். ஸோ இதனால் ஜாஸ் பட்லரையும் ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா ஏலத்தில் மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்க ஃபைட் பண்ணுவாங்க. இசான் கிஷன், கேஎல் ராகுல் போன்ற வீரர்கள் கிடைக்காம போகும் பட்சத்தில் மேலும் ஆர்சிபி அணி முகமதுல்லா குர்பாஜியையும் வாங்க வாய்ப்பு இருக்குது. இவர் தற்போது T20ல் ஒரு வேறு லெவல் ஓப்பனராக வளம் வந்துட்டு இருக்கார். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனும் கூட. போன வருடம் கேகேஆர் அணிக்காக வேறு லெவலில் விளாண்டா. இவரை ஆர்சிபி பிச்சில் விட்டால் வேறு லெவலில் சம்பவம் பண்ணுவார். அந்தளவுக்கு திறமையான வீரராக முகமதுல்லா குர்பாஜி இருக்கிறதுனால இவரையும் ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா வாங்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஃபிலிப் ஷாட்டுமே ஆர்சிபி அணிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஓப்பனிங் வீரர் தான். ஒருவேளை கேஎல் ராகுலை எடுத்துட்டு ஓப்பனிங் ஸ்லாட்டை நிரப்ப ஒரு ஃபாரின் வீரர் ஆர்சிபிக்கு தேவைப்பட்டால் முகமதுல்லா குர்பாஜி அப்படி இல்லைனா பிலிப் ஷாட் போன்ற வீரர்களை ஜாஸ் பட்லர் கிடைக்காம போகும் பட்சத்தில் ஆர்சிபி வாங்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஆர்சிபி அணி டேவிட் மில்லரையும் வாங்க ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா டேவிட் மில்லர் போல ஒரு ஃபினிஷர் ஆர்சிபி அணிக்கு தேவை. எப்படி இடத்தை நிரப்பக்கூடிய வீரராக இவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவரை வாங்க ஒரு 5 - 10 கோடி ரூபாய் வரையும் கூட ஸ்பெண்ட் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா ஆர்சிபிக்கு பர்சமும் நிறையா இருக்குது. அதே போல் கேஎஸ் பரத் போல ஒரு ஃபினிஷரும் ஆர்சிபிக்கு தேவைப்படுறாங்க. ஏன்னா கேஎஸ் பரத் ஆர்சிபி அணிக்காக சூப்பராக விளாண்டுருக்காரு. ஸோ இதனால கேஎஸ் பரத்தை மீண்டும் பேக்கப் வீரராக அப்படி இல்லைனா ஃபினிஷராக விளையாட வைக்க ரீபை பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை கேஎஸ் பரத் மிஸ் ஆனால் நிதேஷ் சர்மாவையும் ஆர்சிபி அணி வாங்க பார்ப்பாங்க. இவரும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஃபினிஷராக இவர் கலக்கிட்டு இருக்காரு. இதனால டிகே இடத்தை இவர் நிரப்ப வாய்ப்பு இருக்குது. இதனால இவருக்கும் மிகப்பெரிய தொகை கொடுத்து ஆர்சிபி அணி ஃபைட் பண்ணி வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது ஆர்சிபி அணிக்கு ஒரு மிடில் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேனும் தேவைப்படுறாங்க. அந்த வகையில் நிதிஷ் ராணாக்கு மிகப்பெரிய தொகை கொடுத்து ஆர்சிபி போவாங்க. ஏன்னா நிதிஷ் ராணா போன்ற வீரரை எடுத்துட்டா மேக்ஸ்வெல், வில்ஜாக் போன்ற வீரர்கள் ஆர்சிபி அணிக்கு தேவைப்பட மாட்டாங்க. இதனால நிதிஷ் ராணா போன்ற ஒரு வீரரை மிகப்பெரிய தொகை கொடுத்து ஆர்சிபி அணி வாங்க பார்ப்பாங்க. அதே போல் நிதிஷ் ராணா போலவே இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ராகுல் திரிபாத்தியாவையும் ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா ஏலத்தில் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நிதிஷ் ராணா கிடைக்காம போகும் பட்சத்தில். அதே போல் மகேன் அகர்வாலும் பெங்களூர் வீரர்.
இதுக்கு மேலே பெங்களூரு அணிக்காக விளாண்டுருக்காரு. அவரும் தற்போது ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலும் அவர் பெங்களூரு அணிக்கு வந்தால் கம்பேக்காக வாய்ப்பு இருக்குது. மிடில் ஆர்டரில் நல்லா விளாடுவார், ஓப்பனிங்கும் விளாடுவார். இதனால் மகேன் அகர்வாலையும் பேக்கப் வீரராக அப்படி இல்லைனா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக ஆர்ஜிபி அணி ஒரு நல்ல தொகை கொடுத்து வாங்க ட்ரை பண்ணுவாங்க, யாரும் கிடைக்காம போகும் பட்சத்தில். ஆர்ஜிபி அணிக்கு ஆல்ரவுண்டர்களும் தேவைப்படுறாங்க. அந்த வகையில் வெங்கடேஷ் ஐயர் போன்ற ஒரு ஆல்ரவுண்டர் கேமரா கிரீன் இல்லாமல் இருக்கிறதுனால ஆர்ஜிபிக்கு தேவைப்படுறாங்க. இதனால் வெங்கடேஷ் ஐயரை ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஆர்ஜிபி அணி வாங்க பார்ப்பாங்க. அப்படி வாங்கினா ஆர்ஜிபியோடைய பேட்டிங் அட்டாக் இன்னும் வலுப்பெறும். அதே போல் மார்க்கஸ் ஸ்டாயினிஸை ஆர்ஜிபி அணி மீண்டும் ரீபை பண்ணுவாங்க. ஏற்கனவே இவரை கலட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி அணிக்காக ஒரு மிக சிறந்த ஆல்ரவுண்டராக மாறி இருக்காரு. ஸோ இவர் வந்து ஆர்ஜிபிக்கு போனால் ஆர்ஜிபி பிச்சில் பேட்டிங் பந்து வீச்சில் கலக்குவார். இதனால் இவரை மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்க பார்ப்பாங்க. ஆனால் எல்எஸ்டி இவரை ஆர்டிஎம் கார்டு மூலம் தட்டி தூக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் தான் சாம் கரனையும் வாங்க ஆர்ஜிபி பார்ப்பாங்க. ஏன்னா ஆர்ஜிபி அணியை சேர்ந்த கேமரோ கிரீன் ஏலத்தில் பங்கேற்கலை. இதனால் ஆர்ஜிபி அணிக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்ட ஆல்ரவுண்டர் தேவை. இதனால் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், சாம் கரன் போன்ற வீரரை மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்தில் ஆர்ஜிபி இருக்காங்க. இதனால இந்த 2 வீரருக்கும் ஆர்ஜிபி மிகப்பெரிய தொகையை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஒருவேளை இவங்க 2 வீரர்களும் கிடைக்கலன்னா மும்பை அணி கலட்டி விட்ட டிம் டேவிட்டை ஆர்ஜிபி அணி ஒரு 5 10 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க வாய்ப்பு இருக்குது. இந்த பை நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிம் டேவிட் இதற்கு முன்பு ஆர்ஜிபி அணிக்காக விளாண்டுருக்காரு. ஸோ தற்போது ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலும் ஆர்ஜிபி பிச்சில் அவர் அதிரடியாக விளையாடக்கூடிய வீரர். இதனால் டிம் டேவிட்டை ஆர்ஜிபி அணி மீண்டும் ஒரு 5 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி வாங்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆல்ரவுண்டர் வில் ஜாக்கை ஆர்ஜிபி அணி ஆர்டிஎம் கார்டு மூலம் வாங்க வாய்ப்பு இருக்குது. வில் ஜாக்கை வாங்க பல அணிகள் போட்டி போட்டாலும் ஒரு 10 5 கோடி ரூபாய்க்குள்ள ஆர்டிஎம் கார்டு கொடுத்து ஆர்ஜிபி அணி வில் ஜாக்கை மீண்டும் ரீபை பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸ்வெல் ஆர்ஜிபி அணி மீண்டும் வாங்குவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா மேக்ஸ்வெல் போன வருடம் சொதப்பிட்டார். ஸோ இதனால் மேக்ஸ்வெல்லை மோஸ்ட்லி ஆர்ஜிபி அணி கலட்டி வீட தான் பார்ப்பாங்க, ரீபை பண்ண வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ வில்ஜாக்கை மட்டும் எடுத்துகிட்டு மேக்ஸ்வெல் இடத்த நிரப்பக்கூடிய வீரராக ஆக்ஷனில் லியான் லிவிங்ஸ்டன் இருக்கிறதுனால அவருக்கு போவாங்க. லியான் லிவிங்ஸ்டனை பஞ்சாப் அணி ஆர்டிஎம் கார்டு மூலம் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பஞ்சாப் அணி ரிஷப் பண்ட்டுக்காக 30 கோடி ஸ்பெண்ட் பண்ணால் இவரை வாங்க முடியாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. இதனால் இவரை ஒரு 15 கோடி ரூபாய் கொடுத்து ஆர்ஜிபி அணி வாங்க ட்ரை பண்ணுவாங்க. மேக்ஸ்வெல்லாம் வாங்காத பட்சத்தில் ஒருவேளை இவரும் கிடைக்கலன்னா ரச்சின் ரவீந்திராவை ஆர்ஜிபி கண்டிப்பாக வாங்குவாங்க. ஒரு பெங்களூர் வீரர் தான். ஏன்னா பெங்களூர் மைதானத்தை பார்த்தாலே அவர் அடிக்கிறாரு. ஸோ அங்கே மட்டும் இவர் போயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபியோடைய பந்திச்சு பேட்டிங் அட்டாக் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் சிஎஸ்கே இவரை ஆர்டிஎம் கார்டு மூலம் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் நடக்காமல் இருந்தால் ஆர்ஜிபி அணி இவரை ஒரு 5 8 கோடி ரூபாய்க்குள்ளே கொடுத்து வாங்க பார்ப்பாங்க. அதே போல் தான் ஸ்டார்ட்னருமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனாகவும் தற்போது வளம் வராரு, ஆல்ரவுண்டராகவும் கலக்கிட்டு இருக்காரு. ஆர்ஜிபி பிச்சில் வேறு லெவலில் பந்து வீசக்கூடிய ஒரு எக்கானமிக்கல் பவுலர். ஸோ இதனால் இவரையும் ஆர்ஜிபி வந்து ஆக்சுவலாக வாங்க பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் கிடைக்கலன்னா பேக்கப் வீரராக பிளிப் ஷாட்டை எடுக்க பார்ப்பாங்க ஆர்ஜிபி அணி. இவருடைய அடிப்படை விலையிலேயே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல பேக்கப் வீரர், பந்து நல்லா வீசிக்கிட்டு இருக்காரு, பேட்டிங் தற்போது நல்லா ஆடுறாரு. அடுத்ததாக வனிந்து ஹசரங்காவை மீண்டும் ஆர்ஜிபி அணி வாங்க வாய்ப்பு இருக்குது. போன வருடத்துக்கு முந்தைய வருடம் 10 கோடி ரூபாய் கொடுத்து இவரை வாங்கினாங்க. ஆனால் இவரை ஒழுங்காக ஆர்ஜிபி யூஸ் பண்ணலை. ஆனால் இந்த வருடம் இவரை ஒரு 5 கோடி ரூபாய்க்குள்ளே ஆர்ஜிபி வாங்க பார்ப்பாங்க, கிடைச்சா வாங்கிடுவாங்க. இல்லைனா விராட் கோலி விக்கெட்டை அடிக்கடி எடுத்துகிட்டு இருக்க சிஎஸ்கே வீரர் தீக்ஷனாவையும் ஆர்ஜிபி அணி ஆக்ஷனில் மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்க வாய்ப்பு இருக்குது. தீக்ஷனாவை ஆர்ஜிபி கேகேஆர் போன்ற வீரர்கள் தான் வாங்க பார்ப்பாங்க. ஸோ இதனால் இவர் ஒரு 2 கோடிக்குள்ளே ஆர்ஜிபி வாங்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஆர்ஜிபி அணிக்கு இந்தியன் ஆல்ரவுண்டர் கொண்ட ஸ்பின் பவுலர்களும் தேவைப்படுறாங்க. அந்த வகையில் வாஷிங்டன் சுந்தர் ஆர்ஜிபி அணி 10 கோடி ரூபாய் வரையும் கொடுத்து வாங்க பார்ப்பாங்க. 10 கோடி ரூபாய் இவருக்காக ஒதுக்கி வச்சுருவாங்க. ஏன்னா இவர் போல ஒரு ஸ்பின் பவுலர் ஆர்ஜிபி அணிக்கு தேவை. அப்படி இவர் கிடைக்காம போனால் அப்துல் சமத்தை மீண்டும் வாங்குவாங்க. தேவையே இல்லாமல் இவரை எஸ்ஆர்ஹெச் அணிக்கு தாரை வார்த்தாங்க ஆர்ஜிபி அணி போன சீசனில். ஆனால் அங்கே போய் இவர் சம்பவம் பண்ணார். இதனால் இவரையும் ஆர்ஜிபி அணி ரீபை பண்ண வாய்ப்பு இருக்குது. அஸ்வினுக்கும் ஆர்ஜிபி அணி போக வாய்ப்பு இருக்குது. அஸ்வின் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு கீழே கிடைச்சா, வாஷிங்டன் சுந்தர் கிடைக்காம போனால் அஸ்வினையும் ஆர்ஜிபி அணி வாங்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் கிஷோரையும் ஆர்ஜிபி அணி வாங்க வாய்ப்பு இருக்குது. சாய் கிஷோர் போன்ற ஒரு ஆல்ரவுண்டர் கொண்ட ஸ்பின் பவுலர் ஆர்ஜிபி அணிக்கு தேவை. அது லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் பவுலர். ஸோ இதனால் ஆர்ஜிபி அணி சாய் சுதர்சனையும் வாஷிங்டன் சுந்தர் அஸ்வின் கிடைக்காம போகும் பட்சத்தில் மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் முன்னாள் ஆர்ஜிபி வீரர் கரண் சர்மாவை மீண்டும் ஆர்ஜிபி அணி வாங்கிடுவாங்க. ஏன்னா கரண் சர்மா போன சீசனில் பேட்டிங் பந்து வீச்சில் ஆர்ஜிபி அணிக்காக சூப்பராக விளையாண்டார். முக்கியமான போட்டிகளெல்லாம் சம்பவம் பண்ணார். இதனால் இவரையும் அவருடைய அடிப்படை விலை இல்லைனா ஒரு 2 3 கோடி ரூபாய் கொடுத்து ஆர்ஜிபி வாங்கிடுவாங்க. இவங்களெல்லாம் விட பியூர் ஸ்பின் பவுலரான சகாலுக்கு ஆர்ஜிபி கண்டிப்பாக போவாங்க. சகாலை மீண்டும் கொண்டு வரதான் ஆர்ஜிபியினுடைய முதல் பிளானாக இருக்கும். இதனால்
சகாலுக்காகவே 15 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சு ஆர்ஜிபி களத்தில் இறங்கி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அது நடக்கணும். ஏன்னா அப்போ தான் ஆர்ஜிபியுடைய பந்து வீச்சு ஸ்பின் போலிங் அட்டாக் சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் ஆர்ஜிபி ரசிகர்களுடைய கனவாக இருக்குது. இதனால் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சகால் ஆர்ஜிபி எதிர்பார்க்குற அமௌண்ட்டுக்கு கிடைக்காம போனால் ராகுல் சகாலையும் ஆர்ஜிபி அணி வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வாய்ப்பு இருக்குது. இவர் வாங்கினாலும் ஒரு நல்ல பையா தான் பார்க்கப்படுது. ஆர்ஜிபி அணி சிராஜை கலட்டி விட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்கள் தேவைப்படுறாங்க. அந்த வகையில் முகமது சமி அப்படி இல்லைனா புவி, இந்த 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் ஆர்ஜிபிக்கு தேவை. இவங்க 2 பேருக்குமே ஆர்ஜிபி வந்து போவாங்க. 15 10 கோடி ரூபாய் வரையுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் சம்மியை மட்டும் ஜிடிஏ மீட்டு வாங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எஸ்ஆர்ஹெச்சால் புவியை ரீட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ இதனால் புவிக்கு மிகப்பெரிய தொகை கொடுத்து செலவு பண்ணி அவரை வாங்க ஆர்ஜிபி பார்ப்பாங்க. ஒரு வேளை புவி கிடைக்கலனா தீபக் சகாலுக்கும் ஆர்ஜிபி போவாங்க. ஒரு 5 கோடி ரூபாய்க்கு கீழே கிடைச்சா அவரையும் வாங்கி வச்சுருவாங்க ஆர்ஜிபி அணி. இது வாங்கினா நல்ல பைக்காக இருக்கும். ஏன்னா அவர் வாங்கி எல்லா மேட்ச்லையும் விளாண்டா அது ஆர்ஜிபி அணிக்கு பலமாக பார்க்கப்படும். விளாடாமல் போனால் அது பின்னடைவாக போக கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ சிராஜை ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுக்க மாட்டாங்களா ஆர்ஜிபி அப்படிங்கிற கேள்வி இருக்குது. சிராஜை எடுக்காமல் இருந்தால் அது நல்லா இருக்குன்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஏன்னா சிராஜ் ஆர்ஜிபி பிச்சில் பெருசாக எதுவுமே பண்ணலை. ஸோ இதனால் அவர் வேறு அணிக்கு போனால் அது ஆர்ஜிபிக்கு நல்லது, அவருக்கும் நல்லது. இதனால் இவரை எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர்ஆர் இல்லை ஜிடி போன்ற அணிகள் மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் முகேஷ் குமாரையும் ஆர்ஜிபி வாங்க பார்ப்பாங்க. ஆனால் முகேஷ் குமாரை டெல்லி ஆர்டிஎம் கார்டு மூலம் வாங்க வாய்ப்பு இருக்குது. இதனால் முகேஷ் குமார் ஆர்ஜிபி அணி வாங்கி ஆர்டிஎம் கார்டு மூலம் டெல்லிக்கு போக வாய்ப்பு இருக்குது. நிகில் வகேரா ஆர்ஜிபி அணியில் இருந்து மும்பை அணிக்கு போய் கலக்கிட்டு இருக்க இவரை ஆர்ஜிபி அணி வாங்க பார்ப்பாங்க. ஆனால் இவரை மும்பை அணி ஆர்டிஎம் கார்டு மூலம் வாங்க ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆர்ஜிபி அணி மிகப்பெரிய தொகை கொடுத்து ஹர்தீப் சிங்கை வாங்க பார்ப்பாங்க. ஹர்தீப் சிங்கை பஞ்சாப் ஆர்டிஎம் கார்டு மூலம் வாங்க வாய்ப்பு இருந்தாலும் ரேட்டை ஏற்றி விட்டால் அவங்க வாங்காமல் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. இதனால் இவர் ஆர்ஜிபி அணி வாங்க ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஆர்ஜிபி அணி அக்தீப்பை ஆர்டிஎம் கார்டு மூலம் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இவரை ஒரு 5 10 கோடி ரூபாய் கொடுத்து ஆர்டிஎம் கார்டு மூலம் ஆர்ஜிபி அணி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இது ஒரு நல்ல ரிட்டர்னாக தான் இருக்கும். அடுத்த ரிட்டர்னாக விஜயகுமாரையும் ஆர்ஜிபி அணி ரிட்டர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜயகுமார் தற்போது இந்திய அணிலலாம் இணைஞ்சி கலக்கிட்டு இருக்காரு. இதனால் விஜயகுமார், ஆகாஷ் தீப்பை ஆர்ஜிபி அணி ஆர்டிஎம் கார்டு மூலம் வாங்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஆர்டிஎம் கார்டை வில்ஜாக்கு யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஆர்ஜிபி ஆர்டிஎம் கார்டு மூலம் வாங்கக்கூடிய வீரர்களாக பார்க்கப்படுது ஆக்ஷனில். இவங்கெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு மிச்சல் ஸ்டார்க் வேணும்னு ஆர்ஜிபி ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு முன்பே வந்து கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி மிச்சல் ஸ்டார்க் ஆர்ஜிபி வாங்குவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா ஆர்ஜிபி அணி 3 வீரர்களை ரிட்டர்ன் பண்ணணும். அந்த 3 வீரர்களும் 10 கோடி ரூபாய்க்கு மேலே போனால் கேஎல் ராகுல ஒரு 20 கோடிக்கு ஆர்ஜிபி வாங்கினா மிச்சல் ஸ்டார்க் ஆர்ஜிபி அணி வாங்க முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதே போல் சகலையை வாங்கிட்டா மிச்சல் ஸ்டார்க் ஆர்ஜிபி அணி வாங்க முடியாது. ஒருவேளை அதெல்லாம் நடக்காமல் பர்ஸ் அமௌண்ட் இருந்து மிச்சல் ஸ்டார்க் கிடைச்சா ஆர்ஜிபி அணி மிச்சல் ஸ்டார்க்கை விட மாட்டாங்க. அதே போல் தான் ரபாடாவை பஞ்சாப் அணி ஆர்டிஎம் கார்டு மூலம் வாங்காமல் இருந்து ஒரு 10 கோடி ரூபாய் கீழே கிடைச்சா ஆர்ஜிபி அணி வாங்கிடுவாங்க. அதே போல் ட்ரெண்ட் போல்டையும் ஆர்ஜிபி வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட், மிச்சல் ஸ்டார்க், ரபாடா போன்ற வீரர்கள் இல்லாமல் தான் ஆர்ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா பந்து வீச்சில் சொதப்பிட்டு இருக்காங்க. இதனால் இந்த 3ல் ஒரு வீரரை ஆர்ஜிபி கண்டிப்பாக வாங்க பார்ப்பாங்க. ஒருவேளை இந்த 3 வீரர்களும் கிடைக்காம போனால் கண்டிப்பாக ஆர்ஜிபி அணி மார்க்கோ ஜாக்சன், செரால் கோசி போன்ற சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்ரவுண்டரை வாங்க பார்ப்பாங்க. ஏன்னா இந்த 2 பையுமே சூப்பர் பை. இந்த 2ல் ஒரு வீரரை ஆர்ஜிபி அணி வாங்குவாங்க. இதில் செரால் கோசி ஆர்ஜிபி பிச்சுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக பந்து வீசக்கூடிய ஒரு வீரர். ஸோ அவர் சூப்பராக அந்த சீசன் பந்து வீசினா ஆர்ஜிபி அணியுடைய பந்து வீச்சு அட்டாக்கே வேறு லெவலில் மாற வாய்ப்பு இருக்குது. அதே போல் தான் ஆண்ட்ரிஸ் நோக்கியா ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறதுனால கடந்த சில சீசன் ஒழுங்காக விளாடலை. ஆனால் அவர் ஃபார்முக்கு வந்துட்டு அவர் வேறு லெவல் பந்து வீச்சாளராக மாறிடுவார். இதனால் ஆர்ஜிபி அணி இவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆர்ஜிபி அணி ஆப்கான் ஃபாஸ்ட் பவுலர்கள் ஆல்ரவுண்டரையும் பேக்கப் வீரர்களை வாங்க வாய்ப்பு இருக்குது. அதன்படி உல் ஹக், ஃபரூக்கி போன்ற வீரர்களையும் ஆர்ஜிபி அணி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர்களாக இல்லை மெயின் ஃபாஸ்ட் பவுலர்களாக ஆக்ஷனில் வாங்க வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு நல்ல பையாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த வீரர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஜிபி அணி 2025 மெகா ஏலத்தில் டார்கெட் பண்ண போகிற கண்டிப்பாக வாங்க போகிற வீரர்கள் லிஸ்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஆர்ஜிபி அணி எந்தெந்த வீரரை கண்டிப்பாக வாங்கணும், யாரை வாங்கக்கூடாது, ஸோ ஆர்ஜிபி அணியுடைய பிளேயிங் 11 ஸ்குவாட் 2025 எப்படி இருக்கணும், ஆர்ஜிபி அணி 2025 கோப்பையை வெற்றி பெறுமா, சிஎஸ்கேவை வீழ்த்துமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல ரீட் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.